வணக்கம். சீதா ஸ்பீச்சஸ். நான் பிக் பாஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே அது ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் எனக்கு எடுத்திருக்கேன். மண்டே நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக வீடு ஸ்வாப் பண்ண உடனே அன்றைக்கி பார்த்திங்கன்னா டாஸ்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சரி இவங்கெல்லாம் பேசிவிட்டு டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சரி வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து முத்துக்குமரன் தான் தாண்டிடுறாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நான் தாண்டிட்டேன், நான் கை வச்சுட்டேன், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஒபே பண்ணாமல் தான் அவர் பேசுகிறாரு. இல்லை, இன்னும் டாஸ்க் வந்து பிக் பாஸ் இன்னும் அப்ரூவ் பண்ணலை, அதனால் நான் பண்ணலைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பட் அவர் வந்து கை வச்சுட்டேன், இந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்றாரு. என்ன டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்து காட்டுறாங்க சௌந்தர்யா, அதையும் திரும்பி பார்க்க மாட்டேன்றாரு. திரும்பி பார்க்காமலே சொல்லுங்கள் நான் பார்க்கலையேன்றாரு. திருப்பி பார்க்கும்போது திரும்பிக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக தான் இருக்குது. அது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மேல் ஈகோ கொஞ்சம் இருக்குது இங்கே. இவங்க வந்து அதை அவங்க சொல்லி உடனே செய்திடக்கூடாது அப்படின்றதுல ஒரு குறியாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து என்ன ஆண்கள் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு செய்தாங்க. அது பவித்ரா தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா ஆனந்திக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ வந்து இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி விஷால் தூங்கும்போது மட்டும் நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து அருண் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி மஞ்சரியும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இன்னும் கேப்டன் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் கேப்டன் மென்ஷன் கொடுக்காதீங்க, ஸ்டில் ஐ எம் த கேப்டன், நான் தான் இப்போ கேப்டனாக இருக்கேன் இன்னும் அப்படின்றாரு. ஸோ கொஞ்சம் ஒரு ஆணவம் தெரியுது அந்த பேச்சுகள்லாம், கொஞ்சம் ரொம்ப ஆணவமாக பேசுகிற மாதிரி இருக்குது. சொல்லலாம் ரூல் வரல அது வரைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம், அது தப்பு கிடையாது. பட் ஒரு ஆணவமாக ஒரு பேசுகிற மாதிரி தான் அந்த டோன் இருந்தது. அடுத்தது வந்து டாஸ்க்கு இது கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஈஸி இதாக வச்சுருந்தாங்க, லெமன் அண்ட் ஸ்பூன் தான் வச்சுருந்தாங்க. பட் சுற்றி வரணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இவர் வந்து விஷால் நடுவில் குறுக்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண பார்த்தே விட்டுட்டார். அவரது விழுந்துருச்சு, இவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ மஞ்சரி தான் கேப்டன். அருண் திருப்பி நீங்கள் இன்னும் கேப்டன் இல்லை, நீங்கள் கேப்டன் இல்லைன்னு சொன்ன மாதிரி கடைசியில் கேப்டனாகவும் ஆயிடுறாங்க அவங்க. அப்போ அதுக்குள்ளே டாஸ்க் வருது, ஷாப்பிங் டாஸ்க் வருது. லேடிஸ் வந்து 11,000 வின் பண்ணியிருக்காங்க, இவங்க 9,000 தான் ஜென்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் போனது பார்த்தா யார் போகிறதுன்னு ஒரே டிஸ்கஷனில் இருந்து அன்ஷிதா, ஜாக் அண்ட் சாச்சனா போகிறாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்தது போது பார்த்தா நிறைய வாங்கிட்டாங்க. 11,000க்கு மேலேயே போயிட்டாங்க, 12,000க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஸோ அவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் பிபி கொடுக்கறது தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்போது எல்லாம் ஒரே சாச்சனாவை தான் ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிக் பாஸ் மட்டும் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் விளையாடும் பொழுது எப்போவுமே சமநிலையில் இருக்கணும், நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து டீம் ஒர்க்காக இருக்கணுமோ அங்கே டீம் ஒர்க்காக இருக்கணும், எங்கெல்லாம் தனித்துவமாக இருக்கணுமோ அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவலாக விளையாடணும். பட் டீம் ஒர்க்னு வரும்போது டீம் ஒர்க்காக வரணும். இது வந்து இட் இஸ் அ வெரி குட் லெசன். ஏன்னா இவங்க 6 ஜாம் பாட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு யார் போகிறோன்னு தெரியும், யார் என்னென்ன எடுக்க போகிறோன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ரூபாய்க்குள்ளே எடுக்கணும், நீ 3,000 நீ 4,000 3,000ன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் எடுக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய தவறு வருது அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்ரெஸ் பண்ணணும். இதுதான் முதல் நாள் நடந்தது. முதல் நாளில் நாமினேஷனுக்கு அப்புறமா இந்த ஷாப்பிங் டாஸ்க் நடந்தது. 44வது நாள் என்ன நடக்குதுன்னா, சாச்சனாவை ப்ளேம் பண்ணுறது. எல்லாருமே வந்து சாச்சனாவை எல்லோரும் அட்வைஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் பாவம் சின்ன பொண்ணு தான், பட் வந்து ரொம்ப கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் எடுபடவே இல்லை, யாருக்கும் கேட்க மாட்டேன்றாங்க. பட் உடஞ்சி போய் கடைசியாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்கிட்ட தான் அவங்க வந்து ஜாம் பருப்பு கொடுத்துருந்தாங்க, சுகர் பருப்பு கொடுத்துருந்தாங்க, என்னென்ன எடுக்கணும்னு பிரித்து வச்சுருந்தோம். நான் வந்து ஒரு ஜாம் தான் எடுத்தேன், அப்படியே 2 ஜாம் எடுத்தேன்னு கூட வச்சுக்கோங்க. எனக்கு சொன்னதை நான் எடுத்திருக்கேன். அவங்க 2 பேரும் எதுக்காக 2 ஜாம் எடுத்தாங்க, அதே மாதிரி சுகர் என்ன எடுக்க சொன்னாங்க, அவங்களும் ஏன் எடுத்தாங்க, இப்படி அவங்க எல்லா தப்பும் பண்ணிவிட்டு எல்லாமே எம்எல்ஏ போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட்டாக நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த தரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சரியுடைய கேப்டன்ஷிப்பு. மஞ்சரி வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக நடத்தணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, அதே மாதிரியே நடத்தணும்னு பார்க்குறாங்க. அப்போ பாய்ஸ் டீம்லேருந்து இவர் ராணவ் வந்து எக்ரி குச்சி கேர்ள்ஸ் டீமுக்கு வந்தார், கேர்ள்ஸ் சைடுக்கு வந்தார். ஸோ அதனால் அவங்க வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அது ராணுவுக்கு பிடிக்கல. நீங்கள் எல்லாம் விளையாட்டாக எடுக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி இதை சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஈவன் அருணும் ரொம்ப ரூடாக தான் பேசுகிறாரு.
ஒரு கேப்டன் அப்படின்னும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு கேப்டன்ஷிப் கொடுக்கும்போது ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு எதிர்த்து பேசக்கூடாது, மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு கண்டிஷன் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இவங்க வரும்பொழுது தன்ஷிகா இந்த மாதிரி ஓப்பனாக எடுத்து பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரல. மஞ்சரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் இது மாதிரி டிசிப்ளின் சரி பண்ணணும்னு போகும்பொழுது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதில் பாவமாக இருந்தது என்னென்னா, பெண்கள் கூட சில சமயங்களில் கொஞ்சம் எதிர்ப்பாக போகிறாங்க அவங்களுக்கு. அவங்க அதே மாதிரி மஞ்சரிக்கிட்ட நான் வீக் பாயிண்ட்டுன்னு என்ன பார்க்குறேன்னா, ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க, சரியோ தப்போ ஒன்று எடுத்துட்டோன்னா அதுலேயே நிற்கிற மாதிரியும் இல்லை அவங்க. அவங்க வந்து எதிரில் அருணோ இல்லை தீபக்கோ வந்து ஓவராக பேசும்போது இவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நம்ம எடுத்த முடிவு சரியா தவறா அப்படின்ட்டு, ஓ அப்படியா, சரி சரி அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு மாறிடுறாங்க. சரி அப்படியா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாங்க. அந்த மாதிரி மாறிடுறாங்க. நல்லா சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவிலேயே நிற்கிறதுக்கு தவறிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க முதல்ல எண்ணமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அது வந்து ஒரு சந்தேகத்தோடு போய் திருப்பியும் விட்டுடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து பேசும்பொழுது அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்களுடைய இதை மாற்றிக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு 3 பேட்ச் கொடுக்குறாரு கேப்டனுக்கு. அந்த 3 பேட்ச் குத்திக்க சொல்கிறாரு. சொல்லிவிட்டு யாருக்காவது இவங்க கேப்டன்சி சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்சை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. குத்துறாங்க. உடனே அப்படியே ஜம்ப் பண்ணி முத்துக்குமரன் வந்துடுறாரு. முத்துக்குமரன் வந்து நான் ஒரு பேட்ச் ரிமூவ் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ குழப்பங்கள் நடந்ததுக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசிப்ளின் பண்ண பார்த்தாங்க. ஆனால் இவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்க ஒரு பேட்சை கட்டிட்டார். அவர் கட்டின உடனே சாச்சனா எழுந்து வந்தாங்க. சாச்சனா வந்து அடுத்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு இவங்களும் இதே காரணங்கள் தான் திருப்பி திருப்பி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அன்ஷிதாவும் மற்றவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு சொன்னாங்க, இல்லை அவசரப்படாத, நல்லா யோசி, அவங்க சொன்ன காரணத்தை தான் நீயும் சொல்கிற, ஒரே காரணத்துக்கு 2 பேர் கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாச்சனா அதை புரிஞ்சிக்கவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து நல்லா யோசிச்சுருப்பார், இது தேவையான்னு யோசித்து பார்த்துட்டு கூட அவசரப்படாதேன்னு சொன்ன உடனே அவங்க விலகி வந்துடுறாங்க. பட் கடைசியாக ஜெஃப்ரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஜெஃப்ரியுடைய கமெண்ட் தான். ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு, ஒரு பிக் பாஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, ரிமூவ் பண்ணுங்கள், ஏதாவது தப்பு நடந்தான்னு கொடுத்துருக்காங்க. இப்போவே இன்னும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா இதில் என்ன அர்த்தம் இருக்குது? அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. அவங்க எப்படி கேப்டனாக நடத்திட்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே எதுக்காக போய் எல்லோரும் இதை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையிலேயே இந்த பிக் பாஸில் வந்து நான் பார்க்கும்பொழுது ஜெஃப்ரி இன்வேரியபிளி ரொம்ப நல்லா தான் சொல்கிறாரு. எப்போவுமே ஒரு நல்ல திங்கிங் இருக்குது, ஒரு பேலன்ஸ்டாக பார்க்குற ஒரு ஆளாக இருக்கார். யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவரை. அவராக யோசித்து அவராக வந்து ஒன்று சொல்கிறது, அப்படி யாரையுமே கலந்து ஆலோசிக்கல, டக்குன்னு வந்து சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் இன்னைய எபிசோடு. ஆண்கள் அணி வந்து ஜாக்கை தான் ஒற்றனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஜாக்கை ஒற்றனாக தேர்ந்தெடுத்துட்டு போய் சொல்கிறாங்க, ஜாக் அவங்கள தான் எடுத்துருக்கோம். ஜாக் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ள்ஸ் அணியில் சொல்லிடுறாங்க, அவங்க கட்டாயமாக என்ன தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா நான் ஒன்றும் உங்களுக்கு கன்வே பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என் எதிர்க்க எதையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லிவிட்டு கரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து இவங்க சொல்லும்பொழுது, நீங்கள் தான் ஒற்றன்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, யார் மக்கள் எதிர்க்க எடுத்தீங்களா, நீங்கள் மட்டும் எடுத்தீங்களா அப்படின்னு. மக்கள் எதிர்க்க தான உடனே அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ மக்கள் எல்லோரும் ஒன்றா பழகுவாங்களே, அப்போ வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்களா அப்படின்ன உடனே, ஐயோ இது வேலிட் பாயிண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நம்ம ப்ராமிஸ் வாங்கிடலாம், யாரும் இவங்க தான் ஒற்றன்னு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் அணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யாரை நம்ம ஒற்றனாக வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக அவங்க பார்க்குறது வந்து சிவகுமார் வந்து அவரை வந்து ஒற்றனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இந்த ராஜாராணி டாஸ்க்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் என்னன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஸோ சாச்சனா வந்து ராணியாகவும் ராணுவ வந்து ராஜாவாகவும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதே மாதிரி ராஜகுருவாக வந்து இந்த சைடில் பவித்ரா இருந்தாங்க, அந்த சைடில் வந்து ரயான் இருந்தார். கேர்ள்ஸ்க்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால எல்லாருமே ஓவர் ஷவுட் பண்ணும்பொழுது முக்கியமான வேலிட் பாயிண்ட் யாரானா கொடுக்கறது கூட அது போகாமல் போயிடுது அப்படின்றது இப்போது ரீசெண்டாக இது ஒன்று பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் தன்னை காட்டிக்கணுன்றதுக்காக பேசி முக்கியமான பாயிண்ட்ஸே தெரியாமல் போயிடுது. 2 பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க, நிறைய மியூசியம் மாதிரிலாம் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 2 பேருமே ஒரு கதையை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை உருவாக்கிட்டு பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
இவங்க ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலை. ரூலை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி செங்கோலை திருடிட்டு போயிட்டாங்க. செங்கோலையே திருடிட்டு போகிறத தவிர வேறு ஏதாவது திருடி இருக்கலாம், ஒரு ஃபன்னியாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் செங்கோலை திருடிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து செங்கோலை எப்படி திருடலாம் அப்படின்றது வந்து ஒரு எவ்வளோ கோபம் வர வேண்டிய விஷயம். ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து ஏதாவது பண்ணி அந்த செங்கோலை வாங்கியிருக்கணும். இவங்க வந்து அது செய்யலை. அதே மாதிரி அதுக்கு பதிலாக வந்து சாட்சினாலாம் போய் அந்த அரியணையை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு இது நம்ம தர வேணாம், அவங்க அதை பண்ணாங்க இல்லை அப்படின்னு. அதுக்கு வந்து நீங்கள் ரோலில் இல்லை, இப்போ எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மஞ்சரி திருப்பி கொடுத்துட்டாங்க. மஞ்சரி வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் கரெக்டு. அது வந்து லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் அதெல்லாம் கரெக்டு தான். பட் ஒரு கேம்னு வரும்போது அவங்க வந்து இவ்வளோ ட்ரிக்கியாக இவ்வளோ தப்பான விஷயங்கள் மாதிரி தான் இது எல்லாம் திருடுற மாதிரி தான் இது. ஆனால் அது ஒரு கேம், அந்த கேமில் அவங்க செய்கிறாங்க. பட் இவங்க யாரையுமே அந்த மாதிரி எதையுமே செய்ய விடலை. அதனாலேயே இவங்களால எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே போய் செய்ய முடியாமலே போயிடுச்சு. ஸோ மஞ்சரி வந்து இந்த வீக்கில் ஒரு கேப்டனாக இருந்தாலும் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. கேப்டனாக இல்லை நம்ம படை தளபதியாக? ராஜகுருக்கு அடுத்தது தான் படை தளபதி. ராஜகுருவே பாவம் எது சொன்னாலும் எடுபடாமல் போயிடுச்சு மஞ்சரிக்கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து யாருக்கு எந்த ரேங்க்குன்றதே இவங்க இன்னும் சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மஞ்சரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு தான் நான் இந்த வாரம் நினைக்கிறேன். அவங்களால எந்த டெசிஷனையுமே கரெக்டாக எடுக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அவங்களால. மெயின்லி மென் ஓவர் ஷேடோ பண்ணாங்க அவங்கள அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டாஸ்க் வந்து இவங்க பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு களிமண் கொடுத்தாங்க. களிமண் கொடுத்து 2 பேரும் எடுத்துகிட்டு போய் அதில் பொம்மைகள்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அடுத்தது வந்து மேப் வச்சுட்டு மேப் எந்தெந்த கண்ட்ரி எதுன்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆப்வியஸ்லி தீபக் வந்து இதிலெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். அவர் வந்து அவருடைய ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டாக எல்லாம் அழகாக பண்ணி வச்சார் அவர். ஐ திங்க் 15 out of 17 நினைக்கிறேன் எடுத்து அவங்க வின் பண்ணாங்க. இது வின் பண்ணதுனால முதல் படி அவங்க வின் பண்ணாங்க. அதாவது அந்த அந்த படிகளில் ஒன்று ஒன்றா ஏறி போய் ஃபுல்லாக ஜெயிக்கிறவங்க தான் அரியணையில் ஏற முடியும். எந்த அணி ஜெயிக்குதோ அந்த ராஜாவோ ராணியோ தான் ஏற முடியும். அப்படின்னும்போது இவர் வந்து இந்த வெற்றியை வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். இவங்க ஒற்றன்னு சொல்லிட்டு சிவாவை வச்சுட்டு பவித்ராவும் சிவாவும் பேசுகிறது வந்து கண்ணாடியில் அப்படியே தெரியுது. எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இவன் தான் ஒற்றன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து 45வது நாள் நடந்த விஷயங்கள். பிக் பாஸ் வந்து ஒரு பல்லக்கு ஒன்று கொடுக்குறாரு. இது வந்து ராஜாவும் ராணியும் அது பொது இடத்துல வச்சுருக்காங்க. ராஜாவும் ராணியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அதை தூக்கிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சொன்ன உடனே ராணாவை தூக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க சைடில் விட்டுடுறாங்க. அரியணையில் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பல்லக்கை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிக் பாஸ் எல்லாத்துக்கும் வந்து பேச மாட்டார். பட் இது இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கணும். சண்டை போட்டாங்க. பட் என்னென்னா படைத்தளபதி மட்டுமே தான் பேசின மாதிரி இருந்தது. வேறு சாட்சினா உட்காந்த இடத்துலேருந்து கத்திட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனாலும் இந்த இடங்களில் வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் அந்த ரூல்ஸ் பவுண்டாக போக மாட்டேன்றாங்க அப்படின்றது உண்மையாக தான் இருக்குது. பல்லக்கு வந்து நீங்கள் அது கூட பரவாயில்ல, நீங்கள் செங்கோலை திருடினது கூட பரவாயில்ல. பல்லக்கு வந்து 2 பேருக்கும் பொதுன்னு சொல்லும்போது அது ஒரு பொது இடத்துல இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்க அதை ஒத்துக்கவே இல்லை. அங்கேயே தான் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்தது கேம் வந்து டைம் அண்ட் வெயிட். டைம் இப்போ என்னன்றதை கணிச்சு சொல்லணும்னு சொன்னாங்க. வெயிட் என்னன்றதை கணிச்சு சொல்லணுன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு முந்தின நாளே வந்து அந்த களிமண் பொம்மைகள் எல்லாம் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் கூட இவங்க ரொம்ப விலை போட்டது வந்து மஞ்சரி தான். பட் நல்ல தாராளமாக தான் அவங்களுக்கு விலையை போட்டு அவங்களுக்கு வந்து நிறைய விலையை கொடுத்துட்டாங்க. நிறைய ரூபாயை கொடுத்ததுனால அவங்க வந்து இன்னொரு படி முன்னேறினாங்க. இப்போது டைம் அண்ட் வெயிட்லேயும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக வந்தாங்க. டைமில் வந்து ஈக்குவலாக வந்தாங்க. பட் வெயிட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்கள் எண்ணெய் வந்து கட்சியில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரியணை வந்து ராணுவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீடமெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடு முடிஞ்சிருச்சு. பட் முடிஞ்ச உடனே எல்லோரும் வேஷம் கலைச்ச உடனே எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அருண் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அருண் வந்து சிவா கிட்ட போய் சொன்னார், எல்லாரும் வந்து ஒற்றன் தான் வந்து யாருக்கும் நம்ம ஒற்றன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் கேஸில் நீங்கள் தான் ஒற்றன்னு எங்களுக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் வந்து நீங்கள் ஒற்றன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்தது.
அடுத்ததாக ஆட்டம்பர்க் ஒரு கேம் ஒன்று வச்சுருந்தாங்க. போட்டை பண்ணி விடணும், அது வந்து ஃபேனை வச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்கள் அணி ஜெயிச்சதா சொல்லப்பட்டுருச்சு. 47வது நாள் பார்த்திங்கன்னா யார் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க, இண்டிபெண்ட்டாக யார் டீமுக்காக விளையாடுறாங்க, யார் விளையாடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் சொன்னது வந்து வர்ஷினி நல்லாவே ஆடவே ஆரம்பிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஜாக் போய் அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்த்து குரல் கொடுக்கணும், நீ இப்படியே இருந்தீங்கன்னா உன்னை ஈஸி டார்கெட்னு எல்லோரும் ஒன்றையே தான் போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல அட்வைஸாக தான் இருந்தது. இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அது ஆண்கள் அணி பெண்கள் அணிக்கு ஏதோ ஒரு லஞ்ச் ஆர் டின்னர் சமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால் ஆண்கள் அணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக சொன்னது ப்ரொவிஷன்ஸ் வந்து உங்களுடைய ப்ரொவிஷனே எடுத்து பண்ணணும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பெண்கள் அணி தோற்று போய் ரொம்ப கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால ஒரு நாள் அவங்கக்கிட்டேருந்து வருதுன்றது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து முத்துவெல்லாம் பேசுகிறாரு. அவங்கெல்லாம் நமக்கு சாப்பாடு இல்லைன்னும் போது கேமராவில் போய் பேசி நமக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த நன்றிக்காகவாவது நம்ம நல்லாவே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து நல்லா பன்னீர் பிரியாணியாக பன்னீர் புலாவ் ஏதோ பண்ணி கத்திரிக்காய் எக் கறி ஏதோ பண்ணி அது மாதிரி ஃபுல்லாக பண்ணி ரொம்ப சந்தோஷத்தில் அழுத்துகிற அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அண்ட் பவித்ரா தான் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்னு வருது. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா சிவா அண்ட் சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாவை எதுக்காக எல்லோரும் சொல்கிறாங்கன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப வாய்ஸே கொடுக்கல இந்த தரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த முறை கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, பட் ஃபுல் ப்ரெசன்ஸ் இல்லை. இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜனங்க வந்து இதுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப கை தட்டும் பொழுது அவங்களோட மேனரிசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் இதை எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவங்க பேச்சை குறைச்சிக்கிட்டாங்க. இது பேசி இது நம்ம மேனரிசம் இந்த மாதிரி வருதுன்னும் பொழுது நமக்கு நெகட்டிவ் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இதை ரொம்ப அமைதியாகிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த கைத்தட்டல்களை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து அது ஆர்டிஃபிஷியலாக கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சும்மாவே கூட யாருமே கை தட்டாத போது கூட தட்டுற சவுண்டு போட முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம ரொம்ப கை தட்டுறாங்க நம்ம தான் பெஸ்ட்டுன்னு நினைக்க முடியாது, கையை தட்டல அவங்க ஒஸ்ட்டுன்னு நினைக்க முடியாது. நம்ம அது எப்படி இருக்குன்றது நம்ம எப்படி விளையாடுறோன்றது நமக்கு தெரியணும், அதை தான் கண்டினியூ பண்ணணும். இங்கே சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டாஸ்க் என்னவான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெல் அடிக்கப்படும். பெல் அடித்த உடனே கோ கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்க 2 பேரை பற்றியும் ஃப்ராங்காக என்ன அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும், ரோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பெல் வர வரைக்கும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கிடச்சதுனால எல்லாருமே உண்மையிலேயே ரோஸ் பண்ணுறாங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மைலிங்காக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, தப்பாகவே எடுத்துக்கலை. பட் இவர் வந்து சிவா ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தார். நடுவில் நிறுத்தி வந்தது. இதில் பேசிகிட்டே இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா விஷால் அண்ட் சாச்னா வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசினாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சிவாவையும் மெயினாக வெளியில் வரல, உள்ளே இருக்கார், அமைதியாக இருக்காருன்ற மாதிரி தான் அவருக்கு ரொம்ப வந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பிரேக்கில் வந்து இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி வந்தது. இந்த ரூம் போகிறதுக்காக க்ராஸ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, பாய்ஸ்க்கு வந்து ஒரு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கும் நான் இப்போ அவர் ரோஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஒருத்தரை பற்றியும் நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை கேட்டுட்டு நீங்கள் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது சாச்னா அண்டு கூட இன்னும் யாரும் ஞாபகம் இல்லை எனக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாச்சனா தான் மெயினாக சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு சேரில் உட்காந்துக்கோ, கால் மேலே கால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ண வச்சாங்க. ஸோ அவங்களும் எல்லாருக்கும் பற்றியும் எல்லாம் சொன்னாங்க. பட் யாரும் ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்கல, அவங்கவுங்க போயிட்டாங்க. பட் திருப்பியும் வந்து இப்போது ஒருத்தராக இவங்களை பற்றி பேசும்போது சாச்சனா பேசும்போது பார்த்திங்கன்னா நீ என்ன டாஸ்க்கு கொடுத்த, எப்படி கொடுத்த, சாட்டர்டே தெரியும் பார் உனக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவங்களே தான் உட்கார சொன்னாங்க, இவங்களே தான் கால் மேல் கால் போட்டுருந்தாங்க, இவங்களே ஏற்றி விட்டுட்டு இவங்களே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாச்சனா வந்து இன்னும் கொஞ்சம் சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாப் வரும்போது இப்படி பண்ணேன், அப்போ இப்படி மாறிட்டேன் அப்படின்லாம் அவங்களோட அனாலிசிஸ் சொன்னாங்க. ஸோ விஷால் வந்து உனக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்,
நான் உட்காந்துனே பேசுகிறேன், உங்ககிட்ட எதுக்கு நான் நின்றுட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு பேசினார். ஸோ அதுவும் கொஞ்சம் அநாகரிகமாக இருந்தது. அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து குரல் மாற்றி பேசி அவங்கள மாதிரியே சவுண்டு மாதிரியே பேசி பண்ணார். அதே மாதிரி இன்னும் சில பேர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. கடைசியில் சிவா அண்டு இவங்க இருக்கும்போது சிவா சொன்னார், எனக்கு இது பிடிக்கலை, அது எப்படி குரல் மாற்றி உங்களை மாதிரி பேசலாம், உங்களுக்கு அது ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம கிண்டல் அடிக்கக்கூடாது, அதை எப்படி பேசலாம் அப்படின்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவன் ஜெஃப்ரிக்கு நான் தான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன் அவன் கேட்டபோது அப்படின்னாங்க. அவர் ஒத்துக்கலை. ஜெஃப்ரியே நீங்கள் பர்மிஷனே கொடுத்தா கூட அது செய்யக்கூடாது, தப்புன்னாரு. இது எனக்குமே அது உடன்பாடு தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ஸ், அவங்க வந்து இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு ஓகே. பட் வந்து இது மற்றவங்களுக்கும் அது பாதிக்கும். அது அவர் சிவா ரொம்ப அழகாக சொன்னார். அது இது வெளியிலேருந்து பார்க்குறவங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது எவ்வளோ பாதிக்கும், அதனால் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அது என்னுடைய கருத்தும் அதுதான் தான் இருந்தது. இந்த மாதிரி குரல் மாற்றி பேசி எனக்கு ரொம்ப அநாகரிகமாக தான் இருந்தது அது. அந்த விஷயம் எனக்கும் தான் பிடிக்கல. அதே மாதிரி விஷால் வந்து நிறைய இடங்களில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஏதாவது ஹார்ஷாக, எஸ்பெஷலி கேர்ள்ஸை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரொம்ப ஃப்ராங்காக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்றதுனால அவங்கள கருத்துக்கள் வைக்கும்போது இவர் வந்து ஒரே சிரிக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பிஹேவியர் எனக்கு ஒரு மரியாதைக்குரிய பிஹேவியராக இல்லை. இவங்க அழுதுட்டுருக்காங்க, ஜாக் போய் சமாதானப்படுத்துகிறாங்க சௌந்தர்யா வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது எனக்கு சாச்சனா சொன்னது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு. அவங்க சாச்சனா இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு இப்படி சொல்லிட்டான்றது அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க ஒன்றும் இவ்வளோ பேர் சொன்னதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அப்செட் ஆகலை அவங்க. ஏன்னா சாச்சனா வந்து நீ அழுததே போய் நீ நடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுதான் அவங்கள ரொம்ப ஊன் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது சௌந்தர்யா இதை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இவர் சிவகுமார் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்ருக்காரு. அதை எடுத்துகிட்டு தீபக் கூட தானே பிரச்சனை, தீபக்கிட்டே போய் பேசிடுவோம் என்ன, தீபக்கிட்டே போயிட்டார். தீபக்கிட்டே போயிட்டு ஃப்ராங்காக சொல்லிட்டார், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த கேம் ஆடும்போது ஏன் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னை வந்து வெளியிலேருந்து பார்க்குறாங்க, என் மனைவி குழந்தை எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கூட இவர் வந்து எனக்கு சொல்லிட்டல விடு, இனிமேல் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அது சரி, நான் உன்னை வந்து அந்த மாதிரி நினைக்கல, நான் வந்து டா போட்டு கூட கூப்பிடுவேன், அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் வா போ டா இப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் தனியாக போய் எங்கே வேணால் எது வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும். இது கமல் சார் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. முன்னால் இவர் விஜய் சேதுபதி சீக்கிரமாக செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்துட்டு, உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆளாக இருந்துட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே வர மரியாதை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரெயின் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கலாம் இந்த ராஜாராணி டாஸ்க்கை. இதில் வந்து 2 பேருமே தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த வாரம் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். விஜய் சேதுபதி இதில் எதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல போகிறாருன்னு தெரியல, அதையும் பார்ப்போம். சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் பார்த்துட்டு நான் திருப்பியும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.